எம்ஆர்பி கொடு. எம்ஆர்பி மேலே எதுக்கு தர முடியுது? கடை நம்பர் இருக்கட்டும், உன் பேர் சொல்லு. சரி ஓகே. கம்ப்ளைண்ட் பண்ணுறான்ட்டான். கம்ப்ளைண்ட் பண்ண விடுவாங்க முன்னே. எதுக்கு நீங்கள் எம்ஆர்பி மேலே எதுக்கு விற்கிறீங்க? ஸ்ட்ரைக் பண்ணால் இப்போ 10 ரூபா ஒரு பாட்டில் 10 ரூபானா ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் 10 ரூபாங்கிற? நீ எம்ஆர்பி தரியா இல்லைனா நீ என்ன சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அதிகமாக எதுக்கு தரணும்? எம்ஆர்பி போட எதுக்கு தரணும் அதிகமாக? எம்ஆர்பி போட எதுக்கு தரணும் அதிகமாக சொல்லு. உன் பேர் நான் சொல்லு. கடை நம்பர் எத்தனை வாட்டியா சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு வந்து எம்ஆர்பி தான் தரணுன்ட்டு? எத்தனை வாட்டி சொல்லணும் உங்களுக்கு? எம்ஆர்பி கொடு. எம்ஆர்பி மேலே எதுக்கு தர முடியுது? கடை நம்பர் இருக்கட்டும், உன் பேர் சொல்லு. சரி ஓகே. கம்ப்ளைண்ட் பண்ணுறான்ட்டான். கம்ப்ளைண்ட் பண்ண விடுவாங்க முன்னே. எம்ஆர்பி நோ 10 ரூபா எது தரணும்? எது நான் தரணும் உனக்கு? ஃபர்ஸ்ட்டு எம்ஆர்பி கொண்டா நீ 10 ரூபா கொடு 20 ரூபா கொடுன்னு நிற்கிறேன். இப்போ நீ வந்து யாருக்கு வந்து கெட்ட பேர் வர வைக்கிற? ஓட்டு போடு. அப்போ எம்ஆர்பி ஒன்று அதிகமாக சொன்னாலா? எது வாங்குற எம்ஆர்பி அதிகமாக? 10 ரூபா ஒன்று வாங்க சொன்னா. ஜீவா காட்டு. சரி ஜீவா காட்டு 10 ரூபா அதிகமாக சொன்ன. ஜீவா இந்த கதையெல்லாம் நீ சொல்லாத. சம்பளம் தானே வீட்டுக்கு போ. சம்பளம் தானே பேசாத. சம்பளம் இவனுக்கு 10 ரூபா எம்ஆர்பி தான் தருவாங்க எல்லாருமே. நீ பாரு நான் நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிற. என்ன பிரச்சனை? எம்ஆர்பி கூட உனக்கு எதுக்கு அதிகமாக தரணும்? எதுக்கு அதிகமாக தரணும்? கட்சியிலேருந்து ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டாச்சு. எதுக்கு தரணும்? என்ன ரீசன் சொல்லணும் உனக்கு? என்ன ரீசன் சொல்லணும்? அப்போ எல்லார்கிட்ட 10 ரூபா வாங்கின்னு இருப்பியா நீ உட்காந்துன்னு? என்ன காசு தரல? தரல நின்று நான் வெளில நின்று ஸ்ட்ரைக் பண்ண. நீங்கள் போயிட்டு எதுக்கு நீங்கள் எம்ஆர்பி மேலே எதுக்கு விற்கிறீங்க? ஸ்ட்ரைக் பண்ணால் இப்போ 10 ரூபா ஒரு பாட்டில் 10 ரூபானா ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் 10 ரூபாங்கிற? அதெல்லாம் யாருக்கு அனுப்பிச்சு விட்ற கொஞ்சம் சொல்லு. அண்ணா உங்கள்கிட்ட எம்ஆர்பி கொடுன்னு சொல்லியாச்சு. நீ எம்ஆர்பி தரியா இல்லைனா நீ என்ன சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணா கூட பண்ணா அப்போ நீ எல்லார்கிட்டையும் 10 ரூபா அப்படி தான் வாங்கிட்டு இருப்பியா? எப்படி ஒழுங்கான சம்பளம் தானே? வீட்டுக்கு போனா எதுனா வேலை செய்றீங்க? இங்கே வந்து போங்கண்ணா. அப்புறம் வேலை செய்யாதீங்க. வந்து ஒழுங்கான சம்பளம் 10,000 12,000 சம்பளம் தானே போங்க. அப்போ எதுக்கு வரீங்க இங்கே வேலைக்கு? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.